இறந்து போனதுக்கு அப்புறம் கூட பிரியாத கப்பல்ஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இத்தாலியில் நடந்திருக்கு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு த லவ்வர்ஸ் ஆஃப் வேர்ல்டாரோ அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுறாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டே டு டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2007 இத்தாலியில வேர்ல்டாரோ அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பழமையான கல்லறை கிடைக்கப்படுது. அந்த கல்லறைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கெலிட்டன், அதாவது ரெண்டு எலும்பு கூடு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரை பார்த்துட்டு கட்டி பிடிச்சு ஒருத்தர் ஃபேஸை பார்த்து கட்டி பிடிச்சு அப்படியே இறந்து கிடந்த மாதிரி ஒரு உருவத்துல இருக்கு. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு எலும்பு கூடுமே பாத்தீங்கன்னா 6000 வருஷத்துக்கு பழமையான ஒரு எலும்பு கூடும். இதுல வந்து ஒன்னு ஆணுனும் இன்னொன்னு வந்து பெண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து அவங்களோட ஏஜ் எந்த லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா 16ல இருந்து 22 வயசுக்குள்ளதான் இருந்திருக்கணும். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு கம்மியான வயசுல இயற்கையா இறந்திருக்க வாய்ப்பே இல்லையா, அப்புறம் எப்படி இவங்க இறந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட உடம்புல ஏதாவது தழும்பு இருக்குதா காயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எலும்புல எந்த விதமான அடிப்பட்ட காயமோ எந்த விதமான மார்க்கோ எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்க இயற்கையா தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கருதப்படுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இயற்கை தாக்குதல்னாலயோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தினாலயோ இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு ஒரே கல்லறையில புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தொல்பொருள் ஆராய்வு பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. பட் இதுதான் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு பிரியாம இருக்கிற எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரேரான எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத ரெண்டையும் பிரிச்சாங்க அப்படின்னா எலும்புக்கூடு எல்லாமே பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போய் இத்தாலியில் இருக்கிற மியூசியத்துல வச்சிருக்காங்க. 1000 வருஷமா பிரியாத இந்த கப்பிள்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.